அனைத்துலகு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்துவரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தவஞானி. அன்பர்கள் உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள், இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்கள் இலக்கின் சிந்தனை ஆசிரியர் தலையங்கத்தினூடாக விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் மாஸ்டர் இப்ப நீங்கள் கூறினீர்கள் பொருளாதாரம் என்று கூறும் பொழுது இப்பொழுது அதுதான் பெருசாக பேசப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் பொருளாதாரம் நீங்கள் இந்த உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தை கூறுகிறீர்கள். 3 முக்கிய தன்மைகளை பற்றி கூறினீர்கள். குளோபலைசேஷன், செயற்கை நுண்ணறிவு, காலநிலை தொடர்பாக கூறுகிறது. பொருளாதார பெரிய ஒரு தாக்கத்தை இதை எவ்வாறு இனம் கையாளும் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதலிலே தொல்காப்பியம் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், முதலெனப்பட்டது நிலமும் பொழுதும். ஒரு மனிதனுக்கு முதலாக இருப்பது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம், அடுத்தது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அவன் வாழ்ந்து கொண்ட நிலத்தில் எத்தகைய மாறுதல் ஏற்படுகிறதோ அது அந்த மனிதனுடைய வாழ்வை பாதிக்கும். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் அது அவனுடைய வாழ்வை பாதிக்கும். இரண்டு நாளும் பாதிக்கப்படாத ஒரு மனிதன் கூட உலகத்தில் ஒரு நாட்டிலும் கூட இருக்க முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப இந்த பனிப்போர் காலத்துக்கு பிறகு கோல்வோர் என்று சொல்லி 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு மென்மையான முறையிலே வல்லரசுகள் ஒன்று யார் தங்களுக்குள் அதிகாரம் மிக்கவர்கள் என்கின்ற ஒரு போட்டியை நிகழ்த்தியது. அது முடிந்து விட்டது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலை என்னென்றால், எல்லா நாட்டிலும் அந்நிய செலாவணி குறைந்து விட்டது. இப்போ நீங்க நாடுகளை பிடிச்சு வச்சு அமெரிக்காவோட சட்டத்தின்படியும் கூட அமெரிக்கா 2 மாசங்களுக்கு மேல் இன்னொரு நாட்டுக்கு மேல் படையெடுக்க முடியாது, யுத்தத்தை நடத்த முடியாது. அது அமெரிக்கா காங்கிரஸினுடைய சட்டம், அரசியலமைப்பு. அப்ப அதனால்தான் இன்றைக்கு ட்ரம்ப் இன்றைக்கு இருந்தாப்புல அசோகன் யுத்தத்தை நடத்தி விட்டு ஞானியாக மாறின மாதிரி ராஜராஜ சோழன் யுத்தங்களை எல்லாம் நடத்தி போட்டு கடைசியாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டி ஒரு ஆன்மீக தன்மூலனாக மாறின மாதிரி இப்ப அவர் ஆன்மீக தன்மூலனாக மாறுற. சில பேர் அவர் இப்பயே ஈசத்தை பற்றி கை கொள்கிட்டார், சில பேர் அவர் ஆன்மீகவாதியாவே மாறி போனாலும் கூட ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் இது நடக்கும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்த வல்லரசுகளாக இருந்த நாடுகள் இன்றைக்கு ஈரான் யுத்தத்தில் கூட அமெரிக்காட்ட இருந்த வெளியேறப்பெற்ற ஆயுதங்களில் 30% ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு விட்டன என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அவர்கள் முழு அமெரிக்கா மிகப்பெரிய கண்டம், அது தன்னுடைய பாதுகாப்புக்காக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தளத்தை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. அரசியல் என்று சொல்றது யுத்தத்தால நிர்ணயிக்கப்படுறது. அரசியல் விஞ்ஞானத்திலேயே யுத்தம் நாடுகளுடைய அபிவிருத்திக்கான ஒரு செயற்பாடத்தான் பார்க்கப்படுமே தவிர அங்கு எங்களோட ஈழத்தமிழர் சொல்ற மாதிரி அந்த அரசாங்கத்துல நீதி, உண்மை, அங்கால அமைதி, பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு அரசாங்கத்திலும் இருக்காது. அந்த அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாக்கிற ஒன்று மட்டும்தான் மையம் வச்சுக்கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கும். அந்த ஒரு நிலையில இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பெருநதிகள் பாஞ்சு கொண்டிருக்கிற நிலப்பரப்புகள்ல இருந்து அருமூலகங்கள் போகாம விட்டால், மண்ணில இருக்கிற அருமையான மூலிகங்கள் போகாம விட்டால் அமெரிக்காவுடைய எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சியும் அப்படியே நின்று போயிடும். ஐரோப்பாவுக்கும் அதே பிரச்சனை. இந்த எல்லாரும் இன்றைக்கு மனித உழைப்பால் ஒரு கட்டத்துல நாங்கள் முற்றுமுழுசாக எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போன நிலையில இருந்து மூலப்பழத்தை குறைக்கிறதுக்கு கணனித்துறையையும் உடல் பலத்தை குறைக்கிறதுக்கு பொறிமுறை துறைகளையும் உருவாக்கி அவற்றில எல்லாத்திலும் நாங்கள் இந்த மூன்றெழும் எரிசக்திகளை பயன்படுத்தி அவற்றை இயக்கி இன்றைக்கு மூன்றெழும் எரிசக்திகளுக்குரிய அந்த தன்மையை ஒவ்வொரு நாளும் பேண வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப அந்த பிரச்சனையில இப்ப எங்களை பொறுத்த மட்டும் இப்ப முதலாவது உலகமயமாதல் குளோபலைசேஷனுடைய விளைவாக தான் எங்களுடைய போராட்டமே வந்தன்றது எல்லாருக்கும் தெரிய வேணும். என்ற உலகமயமாக்கல் அதிகரிக்கத்தான் அமெரிக்கா அங்க நிலையெடுக்க பார்த்த நிலையும் வந்தது. அதற்கு எதிர்வினை செய்வதற்கு இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு உதவ வேண்டிய நிலையும் வந்தது. போராட்டத்தன்மை எல்லாம் வளர்ந்தது. போராட்டத்தன்மையில் தனியே எங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள் மட்டும் வளர இல்லை. இந்த குளோபலைசேஷனுடைய வேகம்தான் நாங்கள் எங்களுடைய மண்ணை பாதுகாக்கிறதுக்கான அந்த தேவையை ஏற்படுத்தியது என்பதெல்லாம் வெளிப்படையான உண்மை. அதே மாதிரியாக இந்த அடுத்த கட்டத்துல இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு இணைப்பு. இந்த செயற்கை நுண்ணறிவு இணைப்புன்றது இன்றைக்கு மனிதனுடைய உழைப்பின்கான
ஊதியத்தை மனிதன் பெற்று வாழையிலா நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உழைப்புக்கான ஊதியம் தான் மனிதனுடைய வாழ்வை கொண்டு போகிறது. அதில் வந்து திருஞான சம்பந்த மாணிக்கவாசக சுவாமியில் பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் திருவாசகத்தை பாடுகின்ற பொழுதே நமச்சிவாய என்று சொல்லி கடவுளோட நாமத்தை சொல்லி போட்டு திருக்கோயாரை கொண்டாந்து கடைசி பாட்டு பாடுகின்ற பொழுது யாவருக்கும் ஊதியம் என்றுதான் முடிச்சார். நீ வந்து செய்கிற வேலைக்கு ஊதியமாக தான் கடவுள் இருக்கிறான். நீ செய்கிற வேலையை நீ முறைப்படி செய்து முதல் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அந்த வேலையில் நாங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அதான் அந்த காலத்தில் சொல்வார்கள், செய்யும் தொழிலை செய்வோம் என்று சொல்வார்கள். அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி. வேலை சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய என்படியாக ஒரு ஆக்கத்தன்மை வர வேணும், அது மக்களுக்கு பயன்பட வேணும் என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது அது எனக்கான பொறுப்பாகிறது, எனக்கான கடமையாகிறது. அது என்னுடைய விருப்பப்படி நான் தூக்கி எறிஞ்சு விட்டு ஓட முடியாது, தூக்கி எறிஞ்சு தள்ளி விட்டுட்டு போக முடியாது. அதில் வந்து கள்ளம் செய்ய முடியாது, அதில் வந்து ஊழல் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது நான் என்னையும் இந்த உலகத்தையும் அழிக்கிற வேலையைத்தான் செய்வேன் அப்படி செய்கின்ற பொழுது. ஆனா இன்றைக்கு வந்து அது எல்லாம் மீறி போய் இன்றைக்கு இந்த உழைப்பினுடைய பயனை, நேற்றைக்கு உழைப்பினுடைய பயனை முதலாளிகள் சுரண்டினார்கள். பின் முதலாளித்துவம் வந்ததற்கு பிறகு உழைப்பினுடைய பயனை இந்த இயந்திரங்கள் சுரண்டுகின்றன. இன்றைக்கு எல்லாம் பொறிகளுக்காக தான் செயற்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு கருவிகளும் பொறிதான். பொறிமுறையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ரோபோக்களும் எல்லாம் வந்து பொறிதான். அப்ப பொறிகள் வந்து இன்றைக்கு மனிதனுடைய உழைப்பினுடைய பெருமதியை சுரண்டுகின்ற பொழுது மனிதன் வந்து வாழ முடியாத நிலைக்கு போறான். அப்படி வாழ முடியாத நிலைக்கு போகின்ற பொழுது இவற்றை மட்டுப்படுத்துவதற்கான எல்லைப்படுத்துவதற்கான சட்டங்கள் இப்பொழுதே தேவையாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயமா. இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்க விரிவாக தொடர்பாக பேச என்றால், இப்ப என்னுடைய தொழில் நான் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கின்ற அந்த நாள் நான் கூறுகிறேன். நாங்களும் கூட AI செயற்கை நுண்ணறிவு பல ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். என்ன ஆபத்து என்று சொன்னால் மாஸ்டர், இப்ப நீங்கள் பாருங்கள், இந்த இளையவர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு வேலைக்கு வருவார்கள், அதாவது கிராஜுவேட் ஜாப்ஸ் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்பொழுது இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி அந்த ஆரம்ப வேலை தளத்துக்கு வந்து பணிபுரிவதற்கான எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் போகும் பொழுது, வேலை செய்யும் அனுபவம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு பக்கத்தில் தள்ளப்பட போகின்றார்கள். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதை எவ்வாறு கையாளுவது என்று கூட இன்னொரு இதை எவ்வாறு கையாளுவது என்று சொன்னால் மனித இணைப்புகள் மூலம் தான் கையாளலாம். எல்லா நிலையிலும் எல்லா துறைகளிலும் அது எந்த நிலையாக இருந்தாலும் கூட அதிலே ஈடுபட்டிருக்கிற மனிதர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நேற்றைய தினத்திலே சிவில் சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன. சிவில் சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதற்கு காரணம், அரசு ஒரு ஆட்சி கட்டமைப்பாக வருகின்ற பொழுது அந்த ஆட்சி கட்டமைப்பு ஒரு சர்வாதிகார தன்மையை தோற்றுவிக்கிற நிலை வரும் என்கின்ற காரணத்தினால் அந்தந்த துறையில இருக்கிற சங்கங்களை, அந்தந்த வேலை குழுக்களை ஒருங்கிணைச்சு அவர்களுக்கூடாக அந்த அரசாங்கம் வந்து அவ்விதமாக சர்வாதிகாரத்தன்மை எடுக்காதவது பாதுகாத்தார். இன்றைக்கு அந்த நிலை இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலை என்னன்னு சொன்னால், மனிதாயம் என்பதை கேள்விக்குறிக்கு வந்து விட்டார். மனிதாயம் என்பது இன்றைக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள்கிட்ட எத்தனை ட்ரில்லியன் பணம் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் வந்து சாதாரண ஒரு மனிதன் இன்றைக்கும் தன்னுடைய உணவுக்கும், தன்னுடைய உடைக்கும், தன்னுடைய தங்கிடத்துக்கும் இல்லாமல் எத்தனை மில்லியன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரியும். அப்போ விதமான ஒரு மனித இடைவெளி, மனிதனுக்கு மனிதன் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கி வச்சிருக்கான். இந்த இடைவெளியினுடைய தாக்கம் என்பது மனிதன் என்று ஒன்றே தேவையில்லை என்ற நிலையை கொண்டு போகிறது. நாங்கள் இந்த பொறிமுறைகளை வச்சு இல்லாத இன்றைக்கு வந்து ஒரு காலம் வந்து இப்பயே சொல்றாரு. இப்ப வந்து பிரித்தானியாவிலேயே ப்ரெஷர் கூட ரோவோ பார்க்குற நிலை வந்துட்டு, எனக்கு இங்க ரெட்க்ளிஃப் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெபரான்ற ஒரு ரோபோ நர்ஸ் தான் என்னுடைய மருத்துவம் பற்றி அடிச்சு டெபரான்னு சொல்லி முறையாக கதைக்கும், எல்லா முறையாக கதைச்சு நாங்க சொல்றது பதிலையும் சொல்லும். அப்ப இன்றைக்கு வந்து ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை இன்னொரு மனிதனுடைய கண்ணுடன் இணைக்கின்ற பொழுதுதான், கண்ணும் கொள்ளையடித்தால் காதலன் ரத்தம் என்று வைரமுத்து ஒரு அருமையான பாட்டு. அது என்ன சொன்னால், கண்ணும் சந்திக்கின்ற பொழுதுதான் அன்பு வரும் எவராக இருந்தால்.
ஒரு மனிதன் வந்து உண்மையில் வந்து அவன் வந்து பட்டினியா இருக்கின்றானா, நோயா இருக்கின்றானா, கவலை இருக்கின்றானா என்பதை தான் கண்டறிகிற உண்டு. ஆனா இன்றைக்கு வந்து அந்த தன்மை அறக்கப்பட்டு விட்டது. நேற்றைக்கு வந்து நாங்கள் ஒருவரை நினைத்து அவரை பற்றியே நச்சு வெறி வெறியாக கடிதம் எழுதினோம். எப்ப இமெயில் வந்து இராணுவத்துக்கு தரவுக்கு தகவல் அனுப்புறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இமெயில் வந்து மக்களுடைய வாழ்வுக்காக மாற்றப்பட்டதோ அண்டையிலிருந்து ஒருத்தருக்கு கடிதம் எழுதவே தெரியாது. அப்ப இப்ப வந்து முந்தி என்றால் ஒரு கடிதம் எழுத போகல அவரோட பழகின நாட்கள் எல்லாம் மனசுல ஓடும். சரி, அந்த பழமை தான் நட்புக்கான ஆழத்தை தரும். இன்றைக்கு வந்து எப்படித்தான் பழகி கொண்டிருந்தாலும் திடீர்னு தூக்கி எறிஞ்சு போட்டு போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு துணி வருகிறன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவனுடைய அந்த நட்பின் பழமையை அவன் அறியாத தன்மைக்கு அவன் போய்விட்டான். அதுல வந்து எல்லாவற்றையும் வந்து செயற்கைத்தன்மையானதா பார்க்கின்ற தன்மை வந்துட்டு என்ன மாதிரி சிக்கல் மாஸ்டர் எங்களுடைய வருங்கால சந்ததிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் வேலைத்தளங்களில் இப்பொழுது நாங்கள் 5 நாட்கள் வேலை நாட்கள் 5 நாட்கள் அது 4 நாட்களாக மாறும். இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு அது மாறிவிடும். அப்படி என்று சொன்னால் இன்னும் தலையடியை கொண்டு வரப்போம். இப்ப நீங்கள் இந்த 3 முக்கியமான தன்மைகளை கூறும் பொழுது காலநிலை தொடர்பாக காலநிலை என்பது மனிதன் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் நீங்கள் இயற்கையுடன் வந்து நீங்கள் வந்து அதை குழப்பிய பிறகு நீங்கள் நினைத்த மாதிரி இயற்கையை முழுவதும் கட்டமைத்துக் கொள்ளவே முடியாது. அது தன்னைத்தானே கட்டமைக்கிற காலம் வரை நீங்கள் காத்திருக்க வேணும். இல்லாவிட்டால் அதற்குள் நீங்கள் எல்லோருமே அப்படியே இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய அபாயம் கூட வரும். இன்னைக்கு வந்து பிரித்தானியாவுடைய காலநிலை கூட 2030 அளவிலே கோடை காலத்தில் 40 சென்டிகிரேட்டுக்கு வரும் என்ற அளவுக்கு அச்சப்படுகிறார். இப்பொழுது 34.5 வந்த பொழுது போன்களை வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டார்கள் என்பது தெரியும். அப்ப இந்த காலநிலை மாற்றம் என்பது நாங்கள் இயற்கைக்கு மேல் காட்டுகின்ற எங்களுடைய அழிவை வெளிப்படுத்தும் ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் அணுக்குண்டை பரிசோதிக்க நேரம் எல்லா நேரத்திலும் நீங்கள் வந்து மண்ணைத்தான் நீங்கள் சிதைக்கிறீர்கள், கடலைத்தான் நீங்கள் சிதைக்கிறீர்கள், வானத்தைத்தான் நீங்கள் மாற்றுகிறீர்கள். அது ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அது உலகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த காலநிலை மாற்றம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு வந்து ஐரோப்பிய அரசியலில் கூட இருந்து பாருங்கள், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் கிரீன் பார்ட்டி தான் இந்த நாடுகளுடைய தலைமை கட்சியாக வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று அன்றைக்கு இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு அது வடிவா தெரியும். கிரீன் பார்ட்டியை நோக்கி எல்லாருமே நகர்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தை காக்க வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையில நிற்கின்றார்கள். அவர்கள் வாழ வேண்டிய உலகம். ஆனால் இப்ப அதே நேரத்தில் வந்து இப்ப இலங்கை எடுத்தீங்கள் என்றால் எங்களுக்கு போதிய காலநிலை எதிர்கொள்ள வேண்டிய எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்ப கடலை கடலாக போடவில்லை, நிலத்தை நிலமாக போடவில்லை. நிலத்தில் வந்து கட்டிடங்கள் கட்டுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற இங்க வந்து கார்டன் சிட்டி என்று சொல்லி ஒவ்வொரு நகரத்துக்கு அருகிலும் ஒரு குறிக்கப்பட்ட மைல்கள் வந்து கண்டிப்பாக வந்து கட்டிடம் கட்டப்படக்கூடாத பிரதேசங்களாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனா எங்களோட மண்ணில அப்படி இல்லை. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வந்து பார்த்த இடமெல்லாம் முருங்கை மரம் என்ற யாழ்ப்பாணத்துல ஆஸ்திரேலியால இருந்து முருங்கைக்காய் இறக்குமதி ஆகிறது. சிரிக்கிறோம், ஆனா வேதனையான உண்மை. அதே மாதிரியாக வந்து யோசிச்சு பாருங்க, ஆஸ்திரேலியால இருந்து ஆனா இந்த அநியாயத்தை செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் குண்டுகளை வீசி எரிகணைகளை வீசி எங்களுடைய மண்ணினுடைய வளம் எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டு இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை நிக்குது. இந்த அவைகளால இனி வந்து இந்த இழக்கப்பட்ட இந்த இயற்கை வளத்தை உடனடியாக ஏற்பட செய்ய முடியாது. இப்ப என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது வந்து அந்த நாட்டோட நினைக்கிறது, இந்த நிலத்தை அணைத்து என்னப்பா செய்ய போறீங்க? நிலத்தை அணைத்தா அந்த நிலத்தை வந்து மேலும் மேலும் மற்றவர்கள் பயன்படுத்துற நிலைதான் பெறும். கடலை அணைத்தால் கடலை மற்றவர்கள் பயன்படுத்துற நிலைதான் பெறும். அப்படியான சிக்கல் இருக்கின்றன. ஆனா அதுக்காக வேண்டிய எல்லா நாடுகளும் நீங்க சேர்ந்து வாழ வேணாம்னு சொல்லவில்லை. உலகம் முழுக்க சேர்ந்து வாழ வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதை நடுவிலும் சொல்வது போல பொருளாதார பாதுகாப்பு என்று சொன்னாலும் சரி, அல்லது வந்து நாங்க சொல்ற இந்த செயற்கை நுண்ணறிவு இணைப்புக்கான முன் நிபந்தனைகள் என்றாலும் சரி, நீங்கள் அந்தந்த துறையை சார்ந்தவர்களை அனுமதிங்க. அந்த துறையில இருக்கிறதுக்காக தெரியும். எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னென்றால், இந்த ஊடகத்துல சிலவிட எனக்கு கேட்க சிரிப்பு வருது. அவர்களே மருத்துவர்கள் ஆவார்கள், அவர்களே சட்டத்திறனிகள் ஆவார்கள், அவர்களே பொறியியலாளர் ஆவார்கள், அவர்களே ராஜதந்திரிகள் அனுப்புவார்கள். சரியா, சிலவழில் வந்து அவர்கள் நல்லரசுகளுக்கு சவால் விடுவார்கள், மேலாண்மைகளுக்கு சவால் விடுவார்கள். ஆனால் செயலில் வந்து எதுவுமே செய்ய மாட்டார்கள்.
இந்த நிலை தான் சிக்கலான நிலை. ஆனால் பிபிசி எடுத்தீர்கள், பிபிசியில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது சட்ட பிரச்சனை என்றால் சட்டத்திற்கு தான் போவாங்க. அது வைத்திய பிரச்சனை இருந்தால் மருத்துவரை தான் கூட்டிட்டு வருவார். அது நிலம் சார்ந்த பிரச்சனையா இருந்து சொன்னால் நில அளவியாளரோ அல்லது ஒரு பொறியியலாளர் தான் அங்க வருவார். துறைசார் நிபுணர்கள் தான் அங்கே இங்க துறைசார் நிபுணர்களுக்கு ஒரு இணைப்பே இல்லை. எத்தனை முறை சொல்லிவிட்டோம், துறைசார் இளம் பிள்ளைகள்கிட்ட இருக்கிறார், நிறைய இருக்கிறார். ஆனா அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, ஆட்டம், ஆடல், பாடல், காதல், கொண்டாட்டம், இதான் நடந்து கொண்டு இருக்கு. சினிமா அதுக்கு தலா. சினிமா இந்த ஆடல், பாடல், காதல், கொண்டாட்டத்துக்கு நடக்கிறபடினாலதான் சினிமாவிலேயே நாங்கள் எல்லாவற்றையும் கண்டு மகிழ்றோம். அதே மாதிரி கால்மார்க்ஸ் சொன்ன இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேணும். கால்மார்க்ஸ் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல. ஒரு கட்டத்தில் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் இல்லை, கால்மார்க்ஸ் கடவுள் இல்லை என்று சொன்னார் என்று யாராவது சொல்லுவார், அவருக்கு மார்க்சிசம் தெரியாதுதான் கூற வேண்டும். அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், நீங்கள் எது உண்மையை தேடுகிறீர்கள், நீதியை தேடுகிறீர்கள், சமத்துவத்தை தேடுகிறீர்கள், சகோதரத்தை தேடுகிறீர்கள், சுதந்திரத்தை தேடுகிறீர்கள், விடுதலை தேடுகிறீர்கள், இவையெல்லாம் இருக்கிற இடம் என்று சொல்லி நீங்கள் கருதி போயிருந்து சிந்திக்கிற ஒரு இடம்தான் இந்த மதம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்தது. அதாவதுதான் அவர் மதம் அபின் போன்றது என்று சொன்னவரை ஒழிய மதம் அபின் என்று சொல்ல இல்லை. மதம் அப்படி தற்காலிகமாக ஒரு மனிதனுக்கான ஒரு மயக்கத்தை கொடுத்து நீ இப்படி வாழ்ந்தால் காணும் என்று சொல்லி அப்படி செய்ய இப்படி செய்யும் சொல்லி போட்டு போகுதோ, அது மாதிரிதான் அபின் எடுக்கிறவன் ஒரு தற்காலிகமான மயக்கத்துக்குள்ள போய் இருக்கிறான். அது முடிஞ்ச உடனே திரும்பி பிரச்சனை இருக்குது. அவை எதுக்காக சொல்றோம்னு சொன்னால், கண்டிப்பாக சமயம் தேவை. சமயம் இல்லாமல் வாழ முடியாது. தமிழ் கடவுளோட பிணைப்பட்டு உண்டு. கடவுள் தன்மை இல்லாமல் தமிழ் வாழ முடியாது. ஆனால் சைவத்தை சைவமாக வெளிப்படுத்துங்கள், வைணவத்தை வைணவமாக வெளிப்படுத்துங்கள், கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவமாக வெளிப்படுத்துங்கள், இஸ்லாத்தை இஸ்லாமாக வெளிப்படுத்துங்கள், பௌத்தத்தை பௌத்தமாக வெளிப்படுத்துங்கள். நாங்கள் யாரையுமே எந்த ஒரு மனிதனுக்காக மார்க்ஸ் இன்னொரு இடத்துல இந்த கருத்தை சொல்லுவார், மனிதனுக்கு உரியதை எல்லாம் மீள் உற்பத்தி செய்யப்படுவான். பாலியலும் கூட, விளையாட்டும் கூட. இன்றைக்கு விளையாட்டு மீள் உற்பத்தி செய்யப்பட்டதால இவ்வளவு பெரிய வருமானத்தை கொடுக்குது. நாங்கள் அங்க ஒரு பன வடலிக்கு கீழே 3 கம்ப நட்டு போட்டு அதுதான் விளையாட்டு வச்சிருந்தான். சரியா? ஆனா அதுக்கு ஒரு மீளுருவாக்கம் கொடுத்தபடினால இவ்வளவு பெரிய துறையாக கிரிக்கெட் நிக்குது, இவ்வளவு பெரிய துறையாக ஃபுட்பால் நிக்குது. உங்களுக்கு உங்களோட மனித அறிவை கொண்டு மீளுருவாக்கம் செய்கின்ற பொழுது அதுக்கு துணியாக நிற்பவன் தான் கடவுள். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும். இன்றைக்கு அனுரகுமார உடைய ஆட்சியில் சிங்கள பக்கத்தில் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதிக கருத்தரங்குகள் நடத்தியிருக்கிறார்கள். எல்லா அறிவுத்துறைக்கும் அதிக மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லா அறிவுத்தலங்களுடன் இணைகிறதுக்கு. ஆனால் நாங்கள் உலகம் முழுக்க தமிழர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய அறிவு தலங்களை தமிழர்களுக்கு இடையில், நான் தமிழர்கள் எல்லா தமிழரையும் தான் சொல்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு சட்டத்துக்கு அமைய வாழ வேண்டிய தேவை இருக்குது. எங்கள் நாட்டுக்கு பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் நாங்கள் தமிழர் என்ற இனத்துவ தன்மையில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார வெக்கம் என்ற தமிழர்கள் தான். இன்றைக்கும் கூட இன்றைக்கு இந்த பெரிய இந்த தொழில்நுட்ப துறைகளுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் இருக்கிறவெல்லாம் யார்? தமிழர்கள். இல்லன்னு இல்லை, நியாயமான அளவுக்கு இருக்கிறார். அப்ப எங்களுக்கு தேவையானது என்னென்றால், தயவு செய்து நாங்கள் இந்த கடந்த காலத்தை நினைச்சு புலம்புறது, கடந்த காலத்தை நினைச்சு ஒன்றில் அன்றைக்கு அப்படி இருந்தோம் என்று மகிழ்றது, இந்த தன்மை வேண்டாம். அது இருக்கட்டும். இன்றைக்கு காலத்துல ஒரு சாதாரண ஒரு இளைஞனுக்கு எப்படி அவன் வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு அவன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அவன் தன்னை வெளிப்படுத்த முடியும். அதான் தேவையாக இருக்கு. அவன் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கூட எத்தனையோ தாயகத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்களை நாங்கள் இங்க அழைத்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவர்களை உலக சந்தையை கொண்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறது. என்ன, நீங்க கிரிக்கெட் போர்ட்ல இருக்கிறபடினாலே உங்களுக்கு தெரியும் உலகத்தை செய்யலாம். ஆனால் அதுக்கெல்லாம் அவர்கள் யாருமே அதுக்கு வழிகாட்டுவதில்லை. வெறுமனே இந்த ஒத்தியை வச்சு நானும் கிட்டத்தட்ட 7-8 டிகிரி வச்சிருக்கிறேன். சிலர் அந்த டிகிரி தாளெல்லாம் எடுத்து வச்சு பாக்குறேன். பார்த்து போட்டு இது ஒவ்வொன்றிலும் நான் பெற்ற அனுபவத்தை நான் என்னுடைய மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்ற அனுபவம் பகிரப்பட வேண்டும். உங்களுடைய சிக்கனை பிடித்தேன் செல்வமே சிவபெருமான் என்று சொல்வார். கடவுளை மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான செல்வமாக வைத்துக் கொண்டு உங்களுடைய செல்வத்தை பகிருங்கள், உங்களுடைய அறிவை பகிருங்கள், உங்களுடைய ஆற்றலை. அதை விட்டு போட்டு எல்லாரையும் திட்டுறதும் எல்லாரையும் பேசுறதுமான தன்மை கூட ஒன்றுமே செய்ய மாட்டீர்கள். அது நல்லா இருக்கு. சரியா? இந்த தன்மையை தயவு செய்து சிந்தியுங்கள். யாரையும் கூட சொல்லவில்லை. இது
மல்கம் 1899 இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆட்சியை நாங்கள் பிடிப்பதாக இருந்தால் கல்விக் கொள்கையை இந்த மாதிரி மாற்றினார்கள் என்பதுதான் உண்மை. அதனால நேற்றைக்கு நடந்த பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம் எந்த பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு அதே தன்மையை வச்சுதான் இன்றைக்கு இந்தியா உலகத்துக்கு முன்னேறி இருக்கிறது. அதே தன்மையை வச்சுதான் சீனா முன்னேறி இருக்கிறது. அப்ப நாங்கள் முன்னேறுவதற்குரிய வழிகளை மேற்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் நாங்கள் சமத்துவமாகத்தான் பார்க்கிறோம், சகோதரத்துவத்தான் பார்க்கிறோம். எங்களோடு நீங்க முரண்பட்டாலும் கூட நீங்களும் மனிதர் என்ற முறையில் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மண்ணுக்கும் மக்களுக்கும் உங்களால் பணி செய்ய முடியுமோ அதற்கு நாங்கள் என்றுமே துணியாக இருப்போம் என்பதை மட்டும்தான் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பு அற்புதமான சிந்தனையோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள் மாஸ்டர். அதனால் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களே, அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி குறிக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.